ராகவ் வீட்டுக்கு வந்து ஒரு ஜோசியர் வராரு. அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டுக்கு நல்ல காரியம் நடக்குமா, ஏதாவது நல்லது நடக்குமா, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் மகாலட்சுமி வந்து குழந்தையாக வரப்போகுது, அதனால் எல்லா கெட்டதும் விலகி போகும், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அப்படிங்களா, ஆமாம் முதல் வாரிசு இங்கே மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அப்போ வந்து அஞ்சலிக்கு வந்து முதல் வாரிசு பெண் குழந்தை தான், அதுவும் வந்து அவள் அம்மாவே வந்து பிறக்க போகிறா அப்படின்னோட அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா பாட்டி அப்படின்னு, ஓ அம்மா தான் உனக்கு வந்து பிறப்பா, நீயும் ராகவும் வந்து அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பாத்தியா, உனக்கு குழந்தைய அவளே வந்து பிறக்க போகிறா அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல அஞ்சலிக்கு. நிஜமாவும் சந்தோஷப்படுறாங்க. அபி அனு பார்த்தீங்களா, எனக்கு என் அம்மா வந்து பிறக்க போகிறாங்களாம், இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது, ராகுவுக்கு இது தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா, அவன் அம்மா மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு, இப்படியும் என் அம்மாவே இந்த வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதை ராகு கிட்ட சொல்லணும் அப்படின்னோடனே அவருக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ராகு வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. கங்க்ராட்ஸ் ராகுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் ராகு யோசிக்கிறாரு, எதுக்கு எல்லாரும் கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க, எதுக்கு திடீர்னு கங்க்ராட்ஸ் சொல்லணும் எனக்கு அப்படின்னோடனே இடையே ஒருத்தர் விடாமல் கேட்குறாரு. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க, என்ன இது யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க, கங்க்ராட்ஸ் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னோடனே அபிக்கிட்ட போய் கேட்குறேன், அபி நீயாவது சொல்லு, எதுக்காக எல்லோரும் எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அப்போ அதுவா, அது வந்து அப்படி சொல்ல வராங்க, நான் சொல்ல மாட்டேனே அப்படின்றாங்க. ஏன் அபி நீயும் பண்ணுற, எல்லாரும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயாவது சொல்ல ப்ளீஸ் அப்படின்றாரு. அடுத்து வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே, உங்களுக்கு இந்த உலகத்தில் யார் ரொம்ப பிடிக்கும், அக்காவை, உங்கள் அக்கா உங்களுக்கு யாரை மாதிரி, என் அம்மா மாதிரி, அப்போ உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு பிடிக்கும், அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அம்மாவை தான் அக்காவும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும், அப்போது அக்கா இங்கே இருக்காங்க, அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதான் நடக்காது, என் அம்மா தான் வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்களே அப்படின்றாரு. கரெக்டுங்க தாங்க, மறுபிறப்பா உங்கள் அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க, அதுவும் உங்கள் அக்காவோட வந்து கர்ப்பத்தில் இருக்காங்க, சீக்கிரமாகவே வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிற, எப்படி அதெல்லாம் வந்து தெரியாது இப்போல்லாம் அப்படின்றாங்க. அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் அந்த ஜோசியர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கான் வீட்டில், கண்டிப்பாக இதுவும் நடக்குன்னு வந்து பாட்டி வந்து எல்லாருமே வந்து அஞ்சலி அக்கா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னோடனே, நீ சொல்கிறது உண்மையா, கண்டிப்பாக என் அம்மா தான் வரப்போகிறாங்களா, கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் வரப்போகிறாங்க அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு. அப்படியே அபியை தூக்கி சுற்றுறாரு. அபி எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுற்றுறாரு. ஏங்க விடுங்க விடுங்கன்றாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாரு வந்து முரளி தாங்கிக்க முடியல, அபி என்ன இப்படி சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரு நிமிஷம் தண்டையும் மறந்துடுறாங்க அபி. அப்படி வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அபி நீ எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா, உனக்கு வாய்க்கு சக்கரை தான் போடணும், இவ்வளோ வந்து சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, என் அக்கா எங்கே, முதல்ல என் அக்காவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் பார்க்கறதுக்காக ஓடுறாரு. அவங்க அக்கா வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. ஓடி போய் அவங்க அக்காவோட மடியில் வந்து அப்படியே வந்து தலையை சாய்க்கிறாரு. அவங்க அக்காவோட வயிற்றை வந்து அப்படி கை வைக்கிறாரு. அப்போது என் அம்மா தான் உள்ளே இருக்கியா, எப்போ வரப்போகிற, எங்கள் 2 பேருக்கும் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் கூடவே இருக்கணும், எனக்கு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சிறாரு. இதெல்லாம் பார்த்த வந்து அபி வந்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. முரளி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து ஒரு வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து அம்மா அம்மான்னு கொஞ்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குடா, உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்தால் தானடா எல்லோரும் அம்மா அம்மான்னு கொண்டாடுவீங்க, அது வர விட மாட்டேன்டா, இந்த பூமிக்கு அந்த குழந்தை வராத மாதிரி என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவேன், ஏன்டா ஓவராக தெரியலடா உங்களுக்கு, ஏன் வாரிசு எப்படிடா உங்களுக்கு அம்மாவாகும், ஓவராக இருக்குடா இதெல்லாம், அந்த வாரிசு முதல்ல இந்த பூமிக்கு வந்தால் தானடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. இங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே வீட்டில். உடனே அப்படியே சந்தோஷப்படுறாங்க.